Information provided in this video is for educational and informational purposes only. Always do your own research and consult with a qualified financial advisor before making any trading or investment decisions. The creator of this video shall not be held responsible for any financial losses incurred as a result of trading or investment activities undertaken based on this content. Trading and investing are subject to market risks. Please act wisely. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5ஆம் தேதியோட போஸ்ட் மார்க்கெட் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், மேலே வரைஞ்சிருக்கிற ரெட் லைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை ரியாக்ட் பண்ணும், அது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியான்னு சொல்லியிருந்தோம். அதர் தென் நம்ம வந்து 23,762 23,732 வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸை சொல்லியிருந்தோம். மார்க்கெட் காலையில் ஓப்பன் கேப் அப் ஆனாலும் மார்க்கெட் அந்த லெவலில் விட்டு கொடுக்கல, கன்னியூவாக வந்து புட்டில் தான் இருந்திருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம மெயினாக எதை சொல்ல வரோம் அப்படின்னா, மார்க்கெட் ரேஞ்சு பிரேக் அவுட் ஆகிருக்கு, அப்போ நம்ம ட்ரேடே பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இதில் ஒரு விஷயம். சரி, பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சு பிரேக் அவுட் தான். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த பொசிஷன் எடுத்தாலுமே பிஃபோர் 1 o'clock மேலே வரைக்கும், அதாவது வந்து 12:30 மேலே வரைக்குமே மார்க்கெட் வந்து ஒரு சைடு வேஸில் தான் இருந்திருக்கும். நம்ம அதனால தான் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள், நம்ம சொல்லியிருப்போம் எங்கே வந்தால் ட்ரேட் எடுக்கணும், எங்கே வந்தால் ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. அந்த சினாரியா படி இன்றைக்கி ரேஞ்சு பிரேக் அவுட், அதாவது வந்து நம்ம ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி சினாரியாவில் செகண்ட் ஆஃப், அதாவது வந்து ஒரு 12 மணிக்கு மேலே மொமெண்டம் இருக்கும். ஸோ இதை நம்ம பெருசாக கன்சிடர் பண்ணுறதில்ல. ஆனால் ரேஞ்சு பிரேக் அவுட்னா இன்றைக்கி நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு வேறு வேலை பார்க்கலாம், அதை மைண்ட் பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து ப்ரீ மார்க்கெட் பார்க்கலாம். 6ஆம் தேதி ப்ரீ மார்க்கெட். அப்போ நம்ம டேவோட எக்விட்டி எடுத்துக்கலாம். நம்ம இதை திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கோம், அதாவது வந்து ஹையை பிரேக் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா வரைஞ்சி வச்சுருக்கோம். ஸோ அதை இப்போ வரைக்கும் பிரேக் பண்ணல, மார்க்கெட் எக்ஸாக்டாக அதை வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் இறங்குது. ஸோ ப்ராபபிலிட்டி இருக்குது கீழே இறங்குறதுக்கு. ஸோ மேலே பிரேக் அவுட் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து நியூ ஹையை ஃபார்ம் பண்ணுறதுக்கான அதுக்கான ரீசன்ஸும் இருக்குது. ஸோ நம்ம நமக்கு அது தேவையில்லை, அதாவது ஆப்ஷன் பையரை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை பற்றி ஒரி பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகே, பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ வீக் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். வீக்கோட லிக்விடிட்டி எங்கே இருக்குது? வீக்கோட லிக்விடிட்டி வெரி ஃபார், ஆமாம் இதுதான் வீக்கோட லிக்விடிட்டி. ஸோ இது செல்லரோட பேனிக் லைன். ஸோ பையரோட லிக்விடிட்டி எங்கே இருக்குது? ஸோ இது பையரோட லிக்விடிட்டின்னு நம்ம சொல்லுவோம். நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், க்ரீன். ஓகே, பேங்க் நிஃப்டி டேவோட லிக்விடிட்டி பயங்கரமாக கேப் ஆகிருக்கு. ஓகே, எப்பவுமே ஒரு விஷயம் சொல்கிறோம் என்னென்னா வந்து, நீங்கள் வந்து செகண்ட் மந்த் ஆஃப் வீக் வரைக்கும் வந்து, தேர்ட் மந்த் ஆஃப் வீக் வரைக்கும் வந்து பேங்க் நிஃப்டி நம்ம கன்சிடர் பண்ணோம்னா ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் மெயினாக நம்ம ட்ரேட் பண்ண வேணாம்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ வந்து வீக்லி எக்ஸ்பெரி மாற்றினால நிஃப்டியே வந்து டீசெண்டான ப்ரீமியம் கொடுத்துட்ருக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம அதை பேங்க் நிஃப்டி தற்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியோட லிக்விடிட்டி ஏரியா. ஸோ நிஃப்டியோட லிக்விடிட்டி ஏரியா பார்த்துலாம். ஸோ இதுதான் நிஃப்டியோட லிக்விடிட்டி ஏரியா. ஓகே, என்ன ரேஞ்ச் இருக்குது பேனிக்கு, நம்ம செல்லர் பேனிக் லெவல் எதுன்னு பார்த்துலாம். 23,838 23,838 அப்படின்றது வந்து வந்து R1. 23,919 R2. இதுக்கப்புறம் வந்து 23,619 S1. 23,581 81. இது வந்து S2. ஸோ இவங்களோட கட்டுப்பாட்டில் தான் மார்க்கெட் இருக்க போது, அதாவது 23,919 23,818 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸ் ஆகும். 23,619 581 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்க போது, மார்க்கெட் நாளைக்கு வந்து ஒரு பெரிய ரேஞ்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம லைன் வந்தால் ப்ராபபிலிட்டி இருக்குது. நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. செகண்ட் ஆஃப், அதாவது வந்து 12 மணிக்கு மேலே நம்ம இடத்துக்கு வந்தால் நிச்சயமாக ஹீரோ டி ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் எங்கே வேணாலும் ஓப்பன் ஆகலாம். நம்ம லைனுக்கு வந்து ரீடெஸ்ட்டோ ரிவர்ஸ்மெண்ட்டோ, அதாவது நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஸோ இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, இங்கேருந்து ஒரு ரிவர்ஸ்மெண்ட் ஆனால் ஸோ இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு, அல்லது
இங்கே ஓப்பன் ஆகி இதை கட் பண்ணி அகைன் இதை கட் பண்ணி மார்க்கெட் வந்து இதை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தட் மீன்ஸ் என்ன, இதை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட இடம் வந்து நம்ம லைன் பிரேக் அவுட்ஸோ இல்லை லைனுக்கு வந்து ரிவர்ஸ் ஆனாவோ எடுக்கிறதுக்கான சூட்சமத்தை பழகிக்கிங்க. அல்லது மேலே போகுது அப்படின்னாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி இங்கே போகுது அப்படின்னாலுமே, ஸோ அதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு அகைன் பிரேக் அவுட்டுக்கும் சான்ஸ் இருக்குது. அல்லது மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் இங்கே ஓப்பன் ஆகி அகைன் இங்கே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம லைன் வந்தால் நம்ம ட்ரேட் எடுக்க சொல்கிறோம். இதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமைக்க விட்டுருங்க.